ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இந்த வீடியோ பார்த்தா பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக நீட்டாக இந்த டிசைனை தச்சு முடிக்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நிறைய ட்ரெண்டிங்காக இந்த ஸ்கேலப் டிசைன் ப்ளஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் ட்ரெண்டிங்காக போகுது. ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வெல்கம் பேக் டு டிசைன் பேரேஜ்னா. இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். மோஸ்ட்லி கஸ்டமர் கேட்குற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்லீவுக்கு வந்து ஸ்கேலப், பேக் சைடில் வந்து எனக்கு பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அதில் நெட் வச்சுருங்க, அப்புறம் பட்டன்ஸ் வச்சுருங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஜஸ்ட் பேப்பர் கேன்வாஸில் நம்ம ஸ்கேலப்பை ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதை ஸ்கேலப்பை வந்து கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வைக்கணும். மெயின் ஃபேப்ரிக் தின்னாக இருக்குது, நம்மளுக்கு வந்து பேப்பர் கேன்வாஸ் தெரியும்னா இந்த மாதிரி லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் பேப்பரை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்கில் இது திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஷேப் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங்காக போடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து அந்த ஒயிட் கலர் பேப்பர் கேன்வாஸ் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலது வந்து ரொம்பவும் தின்னாக இருக்கும், அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஸ்லீவ் வந்து ஸ்கேலப் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேலப் வந்து நம்ம நார்மல் ஸ்கேலப் ஸ்கேல் வந்து இருக்கும். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன், வேணும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி அர்காட் கொடுத்துட்டு அந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ப்ராப்பராக வரும். அந்த எட்ஜ் எல்லாமே கரெக்டாக திரும்பும். ப்ராப்பராக ஃபினிஷிங் நீட்டாக வேணும்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அர்காட் கொடுப்போம்ல, கட் பண்ணி கொடுங்க. அதை ஜஸ்ட்டு நம்ம வந்து திருப்பிட்டு அது மேலே வந்து தையல் வந்து போட போகிறோம். ஸோ அதுதான் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஆரி ஒர்க் பண்ணுறது, ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஒர்க் போடுறது எல்லாமே என் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம கேன்வாஸ்லாம் வச்சு திருப்பினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங்லாம் ப்ராப்பராக வேணால் கரெக்டாக நீங்கள் எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல எஜ்ஜுக்கு நம்ம வந்து ஸ்டிச் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின்லேயே வந்து இவ்வளோ கம்மியான ஸ்டிச்சஸ் போடுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து எதாவது அர்கட் பண்ணால் கூட நம்ம இன்னொரு தடவை ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரணும்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். கரெக்டாக ப்ராப்பராக வந்தால் தான் அந்த ஸ்கேலப் டிசைனுக்கான அழகே வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக வரணும். ஸோ ஃபுல்லாகவே நான் அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு ஸ்லீவ் வந்து ஸ்கேலப் வச்சுருங்க, பேக் சைடில் கண்டிப்பாக வந்து பட்டர்ஃப்ளை வேணும், பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே வந்து நெட் வச்சுருங்க. நெட்டு எப்படி இருக்கணும்னா எனக்கு வந்து பார்டரில் வர சாரியில் வர பார்டர் கலர் வந்து வச்சுருங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ லைட் லாவெண்டர் கலர் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ ஈஸியான மெத்தடில் என்னோடய சேனல் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக வந்து பேட்டர்ன் ப்ளவுசஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் வீட்டில் இருந்தால் ஒர்க் வந்து பண்ணுறேன். கஸ்டமர் வந்து என்னை வந்து தேடி வந்து கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்குது, அதனால தான் என்னை நம்பி நிறையா வந்து ஒர்க் வந்து கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு நிறையாவே ஒர்க் வருது, என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் வருது. பட் எனக்கு கண்டினியூஸாக பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அவங்க வந்து சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி இந்த அளவுக்கு தான் எடுக்க முடியும் சிஸ்டர், கொஞ்சம் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் பார்க்கணும்னு சொல்லிவிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடுச்சு. நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஆர்டர்ஸே வரலன்னா ஃபீலே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக வர நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டமர் கேட்குற டைமிங்க்கு நம்ம கொடுத்துடணும். ஃபினிஷிங் அப்புறம் ப்ளஸ் வந்து ஃபிட்டிங், அவங்களுக்கு 3 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டாலே ரெகுலராக நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன். இப்போ வந்து அவங்க ஆக்சுவலி பிரின்சஸ் கட் கேட்டிருந்தாங்க. பிரின்சஸ் கட் தான் நான் வந்து இந்த இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம வந்து 400 சார்ஜ் பண்ணுறோம். ஆக்சுவலி என்னுடைய சைடில் வந்து ரொம்பவும் மெயின் ஏரியாவில் இப்போ ஒயிட் டவுன்லாம் பாண்டிச்சேரி போயிட்டிங்கன்னா அங்கே வந்து 600-700 கூட நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நான் கொஞ்சம் இங்கே முருங்கைப்பாக்கத்தில் இருக்கிறதால நான் கொஞ்சம் வீட்டில் வச்சு பண்ணுறதால நான் 400 வந்து சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஏரியாவில் எவ்வளோ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பட்டர்ஃப்ளைக்காக அந்த கேன்வாஸை ட்ரா பண்ணிட்டோம். ட்ரா பண்ணதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக் வச்சு திருப்பும்போது ஒரு லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங்கை வந்து வச்சுட்டு ஜஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கு வந்து உள்ளே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறது புரியலனா நான் வீடியோஸில் வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் இந்த எஜ்ஜுக்கு நம்ம வந்து கட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ அந்த ஷேப்லாம் கரெக்டாக வரணும்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக ஸ்டிச்சஸ் வச்சு போடுங்க. கொஞ்சம் லாங்காக வச்சு போட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது. ஸோ நான் எப்பயுமே 1 இல்லை 1.5 அந்த அளவுக்கு வச்சு பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு காட்டுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப லாங் வீடியோவும் உங்களுக்கு போடலை, கொஞ்சம்
ஃபினிஷிங்காக உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காகவே ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஃபைனல் வரைக்கும் வீடியோ பாருங்கள். இதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ஒன் சைடு இந்த விங்ஸ் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு இதுவும் நான் ஸ்டிச் பண்ணினே இருக்கேன். என் சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை போய் பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் பிகினஸாக இருக்காங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. என்னால் 4 பேர் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதுவே வியூஸ் போக போக கொஞ்சம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஸோ நம்ம வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வருது. எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே நான் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 பேருக்கு கற்றுக்கட்டும். கொஞ்சம் நம்மளால் ஒரு சில டெக்னிக்ஸ் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் சேனலில் போய் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம அந்த விங்ஸ் வைக்க போகிறோம். பட்டர்ஃப்ளை டிசைன் மாதிரி அவங்க மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக என்னென்ன எட்ஜில் என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி அந்த ஆங்கிள்லாம் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செக்யூர் பண்ணுறதுக்கு குண்டூசியால் நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நான் பண்ணுற பாருங்கள், அந்த நம்ம ட்ரா பண்ணல அந்த விங்ஸுக்கு அந்த ஷேப் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். ஸோ என்னோடய மிஷின் பார்த்தீங்கன்னா ஜாக் F5 தான் என்னோடய மிஷின். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. நிறைய பேர் இப்போ மிஷின் வாங்க போகிறீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் மெரிட்டே வாங்கி கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் மிஷின் கொஞ்சம் ரன் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். கொஞ்சம் நீங்கள் மெரிட் பழகிட்டிங்கன்னா போக போக அதுக்கப்புறமா இது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அப்படி தான் வாங்கி பழகினேன். நான் காலேஜ் டைம் முடிச்சதுக்கப்புறமா நான் மெரிட் தான் யூஸ் பண்ணேன். அம்மா வீட்டில் இருக்குது. இப்போ நான் மேரேஜ் ஆகினதுக்கப்புறமா எனக்கு என் ஹஸ்பண்ட் எனக்காக கிஃப்ட் பண்ணார். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் மிஷின் நான் முன்னாடி ஓட்டந்தால் எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஒரு ஷாப்பில் ஓட்டி பார்த்துருக்கேன், ஸ்டிச் பண்ணி பார்த்ததால். ஸோ அதனால் வாங்கினேன். நீங்கள் அதுமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க. ஜஸ்ட் நம்ம ஸ்டிச்லாம் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது அங்கங்கே அர்க்காட் கொடுத்திங்கன்னா அந்த ப்ராப்பராக ஷேப் கரெக்டாக திரும்பிக்கும். தெரியுதுங்களா? இந்த ஷேப் கரெக்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சப்போஸ் வரலன்னா கூகுளில் போய் போட்டிங்கன்னா அந்த விங்ஸ் மட்டும் வர மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் ட்ரா பண்ணேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணுறது ஷேப் ப்ராப்பராக வரலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா அதை திருப்பிக்க வேண்டியதான் மெயின் ஃபேப்ரிக்கில். ஸோ வீடியோஸில் ரொம்பவும் ஈஸியான மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரொம்பவும் லாங்காக இல்லாமல் உங்களுக்கு கிளியராக புரியணும், கம்மியாகவும் உங்களுக்கு லென்த்தில் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி அர்க்காட் கொடுத்துட்டு அதை திருப்பியும் காட்டுறேன். பாருங்கள், வீடியோஸை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு திருப்பிக்கிங்க. தெரியுதுங்களா? அந்த ஷேப் ப்ராப்பராக வரணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணால் தான் அந்த ஷேப் ப்ராப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. சைடு அந்த விங்ஸை நம்ம திருப்பினதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக அந்த விங்ஸ் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ கஸ்டமர் ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பி தான் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க அதில் இருந்ததை விட இது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி அது கொஞ்சம் பெரிய விங்ஸு, இதில் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக போடுங்க சிஸ்டர், எனக்கு ரொம்ப பெருசுலாம் வேணாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சின்னதாகவே பண்ணி கொடுத்துட்டோம். இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த சைடு லெஃப்ட் லைட்டு முடிச்சிட்டாச்சு. முடிச்சதுக்கப்புறம் இதில் நெட் வைக்க போகிறோம். ஸோ அந்த பார்டரில் லைட்டு இப்போ லாவெண்டர் கலர் சொன்னோம்ல, அதில் நம்ம நெட்டு வாங்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுவிட்டோம், அதுக்கு மேலே போட்டால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்டிச் டபுளாக தெரியாது. ஸோ அதுக்கு மேலே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி நெட்டு வச்சுட்டு அந்த நெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத உள்ளே ஜஸ்ட்டு வச்சுட்டு மடிச்சுட்டு அதை ஹெம்மிங் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு நெட்டு எதுவும் அந்த ஃபினிஷிங்காக வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த மேலே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரேன். கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. நான் கேட்டது மாதிரியே நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன், ரொம்ப ஹாப்பி. இவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். இவங்க எப்படின்னா நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக இருக்க ஸ்கேலப் டிசைன் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டிங் பேட்டர்ன் ப்ளவுசஸ் நிறையவே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒர்க் கொடுத்துனே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒன் டைம் நம்ம பண்ணும்போது நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாலே நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு திண்டிவனத்துலேருந்து ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ மேரேஜுக்கு அவங்க ஹோல் ஃபேமிலி கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மா, அவங்க சிஸ்டருக்கு, அப்புறம் அவங்களோட நாத்தனாருக்கு, அவங்கள சிஸ்டர் எல்லாருமே நம்மள்ட்ட ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ பல்காக ஆர்டர் நம்மளுக்கு வந்திருக்கு இந்த முகூர்த்தம் டைமில். ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஏதோ பண்ணுறோம், நம்மளுக்கு ஒர்க் பிடிச்சிருக்குன்னும் போது ரொம்ப ஹாப்பினஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு உமனாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு தான் இது. அதையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நம்ம அதேமாரி நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்தால் நான் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது பார்த்தா ரெண்டல் ஹோம் தான். எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கினா என்னுடைய ஒரே ஒரு எய்ம். அதை கண்டிப்பாக நடத்துவோம். கண்டிப்பாக நடத்தும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது பண்ணுவோம்.
ஸோ ஜஸ்ட்டு நம்ம நெட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க ஸ்கேலப் கேட்டிருந்தாங்க. அதுவும் அதேமாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸ்கேலப்புக்கு ஃப்ரண்ட்லேயும் ஸ்கேலப் வந்து நம்ம அதே மாதிரி கேன்வாஸ் வச்சுட்டு அதை வந்து லைனிங்கில் வச்சு ஜஸ்ட் இதை வச்சு திருப்ப போகிறோம். ஸோ வந்து ஸ்லீவுக்கு வந்து ஏன் நான் வந்து எக்ஸ்ட்ரா லைனிங் வச்சேன்னா அது ரொம்பவும் தின்னாக இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் பட்டு மாதிரி ஜரிமாக இருந்துச்சுன்னா அது வந்து பேக் சைடில் வந்து ஒயிட்டாக தெரியாது. ஸோ அதுக்காக நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு கேன்வாஸில் வச்சுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேலப் வச்சுட்டு அவங்க நெக் அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ வந்து கஸ்டமர் கேட்குற அளவுக்கு நம்ம ஒர்க் வந்து பண்ணி கொடுக்கணும். நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா 27,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வீடியோஸுமே நிறையா வியூஸ் போகுது. இந்த இவ்வளோ இயர்ஸில் வந்து 14.5 மில்லியன்ஸ் வியூஸ் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு. ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு நார்மலாக ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான். நம்மளுக்கு வந்து ஒர்க் போட்டால் வியூஸ் போகுமான்னு டவுட்லேயே ஸ்டார்ட் பண்ண ஒர்க் தான். பட் சூப்பராக ஒர்க் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போடுறதால வியூஸ் நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். பேட்டர்ன் ப்ளவுஸ் ரொம்ப கஷ்டம்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. பட்டன் கேட்ட மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரி 2 கலரில் வந்து பட்டன் வந்து நான் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இது தான். கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அவங்க ஃபிட்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சொன்னாங்க. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து கொடுக்குறேன் சிஸ்டர் சொல்லியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.